வேளாண் துறைக்கு அடுத்தபடியா மிக அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வாழ்வளிக்கிறது எம்எஸ்எம்இக்கள் தான் பேசுற ஸ்டாலினுக்கு தன்னோட ஆட்சியில அந்த துறைகள் எவ்வளவு மூடப்பட்டிருக்கு, எவ்வளவு நலிவடைஞ்சிருக்குன்னு தெரியாம போச்சே. ஏதோ நிதி ஒதுக்குனதா பெருமை பேசுறாரு ஸ்டாலின். மின்கட்டண உயர்வு, கடை வாடகை உயர்வுன்னு பலதை உயர்த்தி வரிய வாரி சுருட்டுனதை மறந்துட்டாரு போல. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் செயல்படுற திமுக அரசால 2021 முதல் 2025 ஜனவரி வரை மொத்தமா 10,319 பதிவு பெற்ற தொழில்கள் மூடப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஸ்டாலின் அவர்களே? அதிமுக ஆட்சியில் கொரோனா காலத்துல கூட இவ்வளவு தொழில்கள் மூடப்படாத நிலையில மூலதன உதவியின் பற்றாக்குறை, வங்கிக் கடன் சிக்கல்கள், உற்பத்தி செலவின் உயர்வு போன்ற பல காரணங்களால இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. இதனால வேலை வாய்ப்புகள் குறைந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே தெரியாம ஏதோ தொழில்துறை முன்னேறிட்டதா பேசுறீங்களே. 30,000 கோடி பத்தி பேசினதால துறையை மாத்துனீங்களே. உங்க அமைச்சர் தொழில்துறையில தமிழ்நாடு பின்தங்கினதை உடைச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க பெருமை பேசுறீங்க. ஆக நீங்க சொல்றது உண்மையா, உங்க அமைச்சர் சொல்றது உண்மையான்னு மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. பதில் சொல்லுவீங்களா?